கேரளாவை சேர்ந்த மணிகண்டன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் முதல் வணக்கத்தையும் அவர்கள் ஆசீர்வாதத்தோடையும், எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கும் எல்லா ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஆசான்களுக்கும், குருமார்களுக்கும் என் வணக்கத்தையும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, என்னை அழைத்த குபேர கலச அறக்கட்டளைக்கு என் முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இப்போ நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன், அந்த ஜாதகத்தை போட்டுக்குங்க. அந்த ஜாதகம் ஒரு திருமண தேதியை, திருமண மாதத்தை, திருமண முகூர்த்தத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஜோதிடர்னால கரெக்டாக குறித்து கொடுத்து எழுதி கொடுக்க முடியும். இந்த அன்னைக்கு இத்தனை மணிக்கு அவர் தாலி கட்டுவார் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிறேன். அப்போது இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதி 24/5/1986, 24/5/1986. பிறந்த நேரம் மாலை 6:45 PM. பிறந்த ஊர் ஈரோடு. அப்போ இவருடைய ராசி விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். விருச்சிகத்திலேயே சந்திர பகவானும் சனி பகவானும் இருப்பாங்க. தனுசுல செவ்வாய் பகவான் இருப்பார். மகரத்தில் மாந்தி பகவான் இருப்பார். கும்பத்தில் குரு பகவான் இருப்பார். மேசத்தில் ராகு பகவான் இருப்பார். அதே மாதிரி ரிஷபத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருப்பாங்க. அதே மாதிரி மிதுனத்தில் சுக்கிர பகவான் இருப்பாங்க. ரிஷபத்தில் அதே போல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது கேது பகவான் வந்து துலாம் ராசியில் இருப்பார். அப்போது இந்த ஜாதகருடைய லக்ன புள்ளி விழுந்தது அனுச நட்சத்திரம். ராசி புள்ளி வந்து கேட்டை நட்சத்திரம், 1ஆம் பாதம். செவ்வாய் பகவான் உத்திராட நட்சத்திரம். மாந்தி பகவான் திருவோண நட்சத்திரம். குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம். ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரம். சூரிய பகவான் கிருத்திகை நட்சத்திரம். புதன் பகவான் ரோகிணி நட்சத்திரம். சுக்கிர பகவான் திருவாதிர நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது பகவான் சித்திர நட்சத்திரம். இப்போ வந்து நாம் ஒரு திருமணத்துக்குன்னு சொல்கிறப்போ எந்த பாவகத்தை பார்ப்போம்? எல்லாரும் 7ஆம் பாவகத்தை பார்ப்போம். அப்போது இந்த 7ஆம் பாவகத்தை இருக்கக்கூடிய கிரகம் யார்? இந்த 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யார் அந்த ஜாதக கட்டத்தில்? சூரியனும் புதனும். அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து அவர் வீட்டை விட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பார். என்னதான் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பார். கவலைப்படாதீங்க, அவர் அதே வீட்டிலேருந்து எப்படி செயல்படுத்துறாருன்னு சொல்கிறேன். அப்போது இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி. கரெக்டா? இந்த 7ஆம் அதிபதி வீட்டில் போய் 10ஆம் அதிபதி உட்காந்துருப்பார். இந்த 7ஆம் அதிபதி வீட்டில் 10ஆம் அதிபதி உட்காந்துருக்கார். யார்? சூரிய பகவான். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா முன்னாடியே போயிட்டார். நாம் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிற ஆள், நான் 7ஆம் வீட்டில் இருந்து தான் தொழிலை கொடுப்பேன் போடா அப்படின்ட்டார். அதனால் அவர் அங்கே போய் உட்காந்தப்போ என்னாச்சு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு நல்ல பேர் வருகிற மாதிரி ஆகிப்போச்சு. கரெக்டுங்களா? எப்படி 10ஆம் அதிபதி 7ல் போய் உட்காந்தா அவருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டார். ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருப்பாங்க, அங்கே எந்த பாதகாதிபதி இல்லை 10ல். அப்புறம் என்ன பண்ணுறது? சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்த மேட்டருக்கு வந்துடுவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்தில் இந்த 10ஆம் அதிபதி போய் இருக்கிறதுனால 10ஆம் இடம் தான் ஜீவனம், வாழ்க்கை, கர்மம், தொழில் எல்லாமே சொல்லக்கூடிய இடம். அப்போது அந்த வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அந்த 10ஆம் அதிபதி கூட இருக்கக்கூடிய அதிபதியும் இந்த 10ஆம் அதிபதியுடைய வயதும் என்னென்ன வயது வருது அந்த வயதில் அவருக்கு திருமணம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி 10ஆம் அதிபதிக்கு 6 வருஷமா வயது சூரியனுக்கு, அதே இடத்துல கூடி இருக்கக்கூடிய புதனுக்கு 17 வருஷமா, அப்போ 23 வயதில் திருமணம் நடக்கும் அந்த ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ரூல்ஸ். ஆண் 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 எல்லாமே ஆனா பெண்ணாக இருந்தாலும் எழுதிக்கிங்க, அவ்வளோதான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் நிலைமை. ரைட்டா?
ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற கிரகம் இல்லை. எல்லாத்துக்கும் சனி பகவான், கேது பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் அப்படித்தான் சொல்கிறோம். அதில் தன்மையை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன் இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் ஆண் வீட்டில் போய் கிரகம் வளர்த்துருந்து அவங்களுக்கு ஆண் குணம் இருக்குன்னு தானே சொல்கிறோம், பெண் குணம் இருக்குன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த தன்மை மாறுபடும். அந்த தன்மையை எப்படி செயல்படுத்துங்கிறது நம்ம ஜாதகத்திலையும் அவங்களோட நடக்கக்கூடிய தசா புத்தி காலக்கிலையெல்லாம் வச்சு சொல்லிக்கலாம். சரி, அதுக்கடுத்த ரூல்ஸ். இப்போ இதே 23 வயசு இன்னும் எப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லணும்ல. வேணுமா வேண்டாங்களா சொல்லுங்க, சொல்கிறேன். ரைட், ஓகே. நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா தான் நான் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 7ஆம் அதிபதி வந்து பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானையும் சந்திர பகவானையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல சந்திர பகவான் வந்து நீச்சமாயிடுறாரு. அவரை எடுத்துக்கக்கூடாது. விருச்சிக ராசியில் பொதுவாக நீச்சம், அவர் எந்த டிகிரியிலே இருந்துட்டு போகிறார் விடுங்க, அவர் அந்த வீட்டில் நீச்சக்காரகன்னு பேர் வாங்கியிருக்கார். அப்போ அவரை வச்சு நம்ம பலன் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அங்கே இருக்கிற சனி பகவானை எடுத்துக்கிறோம். அப்போ அந்த சனி பகவானுக்கு எத்தனை வருஷம்? 19 வருஷம். சனி பகவான்லேருந்து நம்ம அந்த சுகம் அனுபவிக்கக்கூடிய 4ஆம் வீட்டை என்னென்னம்னா சனி பகவானுக்கு 19, அப்போ தனுசுக்கு 20, மகரத்துக்கு 21, கும்பத்துக்கு 22. 22 வயசு முடிஞ்சது அவருக்கு திருமணம் நடக்குன்னு சொல்லி இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படின்றலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 3 பேர் இருக்காங்க. இப்போ 2ஆம் இடம் தான் தனம் வாக்கு குடும்பம்னு சொல்கிறோம். இந்த தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய வீட்டில் போய் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கார். செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கார். அப்போது இந்த செவ்வாய் பகவானுக்கு எத்தனை வயசு? 7 வயசு. அப்போ அவர் வீடு கொடுத்த குரு பகவானுக்கு எத்தனை வயசு? 16 வயசு. அப்போ 23 வயசு வந்துருச்சா? அப்போ எப்படி போனாலும் இவர் 23 வயசில் வீட்டிலே தூங்கிட்டே இருந்தாலும் கல்யாணம் நடந்துடும். எப்படி? தூங்கிட்டு இருக்கிறவளுக்கு தட்டி எழுப்பிட்டு இந்தாப்பா பொண்ணு வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீ வேலைக்கு போகிறிய, வெட்டிக்கு போகிறிய, கடங்காரனாக இருக்கிறிய, வீடு இருக்கா, வீடு இல்லையா, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, என் பொண்ணுக்கு நீ தான் மாப்பிள்ளை அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா இதை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்த ஜாதகம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 20 வருஷத்துக்கு முன்னாடி. நமக்கெல்லாம் பெரிய வயசாகல, சின்ன பையன்தான் சொல்கிறேன். அப்போ இந்த வயசு எப்படி எடுத்த அப்படிங்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருந்தால் கேளுங்க, கேட்டால் தான் சொல்ல முடியும். வக்கரம் இருந்தால் 2 கல்யாணம் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வயசுக்கு ஒன்று, அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல வக்கரம் இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு சொல்லாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வக்கரம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதாவது எதையும் 2 தடவை செய்வார் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களாங்க ஐயா? சுப பலனாக இருந்தாலும் அசுப பலனாக இருந்தாலும் இல்லை, நிறைய பேர் அதில் நிறைய பாக்கியத்தில் இருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இல்லை, அதில் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதத்தில் இருப்பாங்க. நமக்கு தேவை கேள்வி என்ன? அட உனக்கு கல்யாணம் எப்போ நடக்குன்னு வந்தால் நம்ம சொல்லணும்ல, அதை தெரிஞ்சுக்கணும்ல. அதை ஏன் ஒரு ரூலில் சொல்ல தெரியுமா, 4 ரூலில் சொன்ன தெரியுமா? நீங்களாம் மீண்டும் அதே மாதிரி தெரிய சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் எங்கிட்ட யாரும் வரமாட்டாங்களே. அதனால தான் 4 ரூலாக சொன்னேன். அப்போ எந்த ரூலை சொல்கிறது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்களே. இவர் வேறு ஒரு ரூல் இல்லாமல் 4 ரூல் சொல்லிட்டாரே அப்படின்னு. ஏன்னா ஒரே ரூலில் இதுதானே ஆணித்தரமாக சொல்லிட்டு அப்புறம் நீங்களே சொல்லிடுவீங்க. அப்புறம் எங்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. சும்மா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எப்படியெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இது சொன்னேன். ஏன்னா நான் ஒரு ஜாதகம் வந்தால் உறுதியாக எழுதி கொடுத்துருவேன். இதை வந்து ஆனஸ்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி 432 கல்யாணம் பண்ணியிருக்கேன். எத்தனை பண்ணியிருக்கேன்? பண்ணி கொடுத்துருக்கேன். 20 வருஷத்தில் நான் பண்ணலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பொண்டாட்டி கேட்க வழியை காணாமல் இருக்குது. இல்லை, அவங்க கூட இருந்தே நம்மளால் சமாளிக்க முடியலன்னு சொல்ல வந்தேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக செய்ய முடியும். அது யாருனால முடியும்னா நம் குலத்தால் மட்டும்தான் முடியும், ஜோதிடர்களால் மட்டும்தான் முடியும், வேற யாருனாலையும் முடியாது. ஏன் ஒரு சாமியா ஞானம் சொல்றவங்கனால கூட வரம் கொடுக்க முடியாது. இந்த மாசத்துல உனக்கு நடந்துரும் போப்பான்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால நம் ஜோதிடர் குலம் வாழ்க, ஜோதிடர் குலம் வாழ்க, ஜோதிடர் குலம் வாழ்க. ஏன்னா நம்மளை நாம தான் புகழ்த்திக்கணும். அப்போதான் அடுத்தவங்க அதை பார்த்துட்டு என்னமோ சொல்றாங்க, அப்போ எல்லாரும் கை தட்டிடுவோம் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கடுத்தது இதை எப்படி முகூர்த்தத்தை தீர்மானிக்குது, மாதத்தை எப்படி தீர்மானிக்குது, வயதை தீர்மானிச்சதை சொல்லியாச்சு. இந்த வயதில்
முகூர்த்தத்தை எப்படி தீர்மானிக்குது, மாதத்தை எப்படி தீர்மானிக்குது, அதை எந்த கிரகம் அந்த வேலையை செய்யுது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த நீச்ச கிரகம் வேலை செய்யாது அப்படின்னு. யாரு? சந்திரன். அவர் தான் அந்த அன்னைக்கு முகூர்த்தத்தை தீர்மானிப்பார். ஏன்னா அவர் அங்கே உட்காந்து அந்த சூரியனையும் புதனையும் பார்க்குறாரா. சந்திரனை வந்து நம்ம பெண் கிரகம்னு சொல்கிறோமா? சந்திரனை பெண் கிரகம். இன்னொன்று 27 பொண்டாட்டி கட்டினது அவர் தான் ஆணுன்னு சொல்லுவோம். எப்படி? அப்போ ஒரு பொண்டாட்டி கட்டுறதுக்கு அவர் தான் முகூர்த்தத்தை தீர்மானிக்கிறார். இந்த ஜாதகத்துக்கு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த இடத்தை செயல்படுத்துவதற்கு ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து அந்த திருமண நட்சத்திரமாக வரக்கூடியது இந்த சந்திரன் இயக்குகிறார். திருவோண நட்சத்திரத்தில் திருமணத்தை இயக்குகிறார். என்ன நட்சத்திரத்தில்? திருவோண நட்சத்திரத்தில் திருமணத்தை இயக்குகிறார். இன்னொன்று, சரி, திருவோண நட்சத்திரத்தில் திருமணம் வருதப்பா, அது கரெக்டாக மகர ராசி வருது இல்லை? ஏன்? அந்த பலத்தை எடுத்துக்கிறார் சனீஸ்வர பகவான். திருமண பலத்தை. ஏன்னா அந்த வீட்டுக்கு 3ஆம் வீடு தானே, 3க்கு 4க்கு வீட்டுக்குரிய வருது தானே. அப்போ அந்த பலத்தை யாரு கொடுக்கணும்? அந்த 3ஆம் அதிபதி தானே தள்ளி கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி தசை ஒத்துழைச்சது, எப்படி வந்து அந்த புத்தி ஒத்துழைச்சது, எப்படி அந்தரம் ஒத்துழைச்சதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதை இயக்கக்கூடிய இந்த பார்வை அப்படின்னு சொல்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறேன். இதில் வேற என்ன விஷயம்னா, சந்திரன் வந்து சமசப்தமும் பார்வையோ சூரியனையும் புதனையும் பார்க்கிறார். இதை வந்து சூரியனை பார்க்கக்கூடிய சந்திரன் அங்கு வந்து இன்னும் பிரதமை திதியாக இந்த ஜாதகம் இருந்தாலும் அங்கு பௌர்ணமி பலனை கொடுக்கிறார். ஏன்னா அந்த இடத்த விட்டு அவர் கடக்காமையே இருக்காங்க, அதனால பௌர்ணமி பலனை கொடுக்கிறார். அதை வந்து நம்ம வந்து அது ஒரு புல் ஸ்டாப்பாக வச்சு இக்கு வச்சுக்கணும். ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது, அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரு இக்கு வச்சுக்கலாம், பௌர்ணமி பலனை கொடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால தான் அந்த திருமணத்தை இயக்குறாரு. அப்போ அதுக்கு அடுத்தது அந்த இடத்த மாதத்தை இயக்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு வந்து பங்குனி மாதம் கல்யாணம். என்ன மாதம்? பங்குனி மாதம் கல்யாணம். அப்போ இந்த பங்குனி மாதத்திற்கு உண்டான பகவான் யாரு? குரு பகவான். பங்குனி மாதத்துக்கு உண்டவர் குருவன். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு 12ல் இந்த ஜாதகருக்கு சுகஸ்தானாதிபதியாக உட்காந்துருப்பார். எப்படி? தன் வீட்டிற்கு 12ல் அவருக்கு சுகஸ்தானாதிபதியாக உட்காந்துருப்பார். அப்போ 12ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? அயன சயன போகம். அப்போது இந்த குரு வேலை செஞ்சால் தான் அவருக்கு அந்த போகம் அனுபவிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாரு? மீன மாதத்தை, அதாவது பங்குனி மாதத்தை, மலையாளத்தில் சொல்லிட்டேன் டக்குன்னு, பங்குனி மாதத்தை முடிவு செய்கிறார். அப்போ அந்த குரு வந்து அந்த மாதத்தை இயக்குகிறார், பங்குனி மாதத்தை இயக்குகிறார். இந்த சந்திரன் அந்த நட்சத்திரத்தை இயக்கிறார். இந்த சனி பகவான் அந்த ராசியை இயக்குகிறார். அப்போ அந்த முகூர்த்தம் நடந்தது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10:45 to 11:45. இந்த 10:45 to 11:45 எப்படி வந்தது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜாதகத்துக்கு கர்மாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை பார்க்கக்கூடியவர் சனி பகவானும் சந்திர பகவானும். அப்போ இந்த சனி பகவானும் அந்த சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதியும். அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துருக்கிற அந்த ஐயருன்னு புரோகிதம் சொல்லக்கூடியவர் வரணும்னா 11ஆம் இடம் வேலை செய்யணும். அங்கே குரு கரெக்டாக உட்காந்துருப்பார் காலச்சக்கரத்துக்கு, இவருக்கு சுகஸ்தானாதிபதியாக உட்காந்துருப்பார். அப்போ இது ரெண்டுமே 10, 11ன்னு போய் உட்காந்துருக்குதா? 10, 11ன்னு போய் உட்காந்துருக்குது. அப்போ அவருடைய திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த 10, 11ல் தான் நடக்கும் காலையில். ஏதாவது நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா எனக்கு பரிசெல்லாம் தர வேண்டாம், 2 திட்டு திட்டினீங்கன்னா போது வாங்கிக்கிறேன். கேட்குறக்கு ஏதாவது இதில் வித்தியாசமாக இருக்குங்களா? அப்போ ஒரு ஒரு ஜோதிடர்னால ஒரு ஜாதகர் நிலைமையை சொல்ல முடியுமா உங்களாலையெல்லாம்? என்னால் கொஞ்சம் ஏதோ ஒரு 10% சொல்ல முடியும். உங்களாலையெல்லாம் என்னை காட்டில் அதிகமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அப்போ விஷயத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஜாதகம் வரும் பொழுது 7ஆம் அதிபதி நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். அது அந்த அக்கா சூப்பராக பேசினாங்க. நம்ம அந்த ப்ளூ கலர் சேரை போட்டிருக்கிற அக்கா நல்லா பேசினாங்க. 7ஆம் அதிபதி எங்கெங்கே இருந்தார்? அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயும் ஒரு திருமண கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்க பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு திருமண விஷயமா அவங்க ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் நிறையா. அதனால தான் அந்த திருமணத்தை வந்து அவங்க எடுத்து நடத்துகிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகூர்த்தம் எடுத்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்களா? முகூர்த்தத்தை கொடுக்கணும்னா நம்ம அபிலாஷி வெற்றி பெற வைக்கக்கூடிய இடம் தான் முகூர்த்தத்தை கொடுக்கும்.
அதனால தான் 3, 7, 11 வந்து காமத்திரிகோணமாக வச்சது. அந்த 3, 7, 11லையும் வந்து ராகு மட்டும் முழு நட்சத்திரமாக வச்சுருப்பாங்க. இந்த ராகு மட்டும் முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இடம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த முகூர்த்தம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில் 10 டு 10:45, 10:30 டு 11:30, 10:45 டு 11:45, 10 டு 11 இப்படி தான் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் எல்லாருமே காலையில் 10 மணிக்கு மேலே தான் முகூர்த்தமே வைப்பேன். எப்படி? கேரளாவில் அங்கே வெளிச்சத்தில் தான் தாலி கட்டணும்பா, இருட்டில் தாலி கட்டக்கூடாதுன்ட்டுருவேன். அப்போ அந்த 10:45 டு அதை என்ன பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப மென்ஷன் பண்ணுவாங்க. நாம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை தான் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா எல்லாம் வேலைக்கு போயிட்டு ரெஸ்ட் இருக்கிறது அன்னைக்கு தான், செஞ்சதெல்லாம் அன்னைக்கு தான் கொண்டு வந்து செய்வாங்க. இடையில வச்சா வராமல் போயிடுவோம் அப்படின்னு. அப்போ ஒரு முகூர்த்தத்தை எடுக்கக்கூடிய கிழமையை ஒரு ஜோதிடர் வந்து இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு விளக்கம் சொன்னேன். அதே மாதிரி வயதை சொல்லக்கூடியதும் அப்படித்தான். இப்போ 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி எங்கெங்கே பார்க்கிறார்களோ, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி எந்தெந்த கட்டத்தை பார்க்கிறார்களோ, அதில் எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய வயதை குறித்து வைத்து கொண்டால் அது திருமண வயது என்று சொல்லலாம். ஒருவருக்கு 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இந்த 3 பேர் கெட்டுட்டாங்க அப்படின்னா திருமணம் இல்லைன்னு சொல்லிடல. ஏன்னா கேந்திரம் வலுவாக இருக்கணும், சுகம் அனுபவிக்கிறதுக்கு வலுவாக இருக்கணும். சுகத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, சுகத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம் ஜீவனம், கர்மம், தொழில், வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த சுகத்துக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, சுகத்துக்கு சுகம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் வலுவாக இருக்கணும். இந்த 3மே வலுவில்லைன்னு அவர் எங்கே போய் எதை அனுபவிக்க போகிறார்? அப்புறம் சாமியார் தான் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் திருமணம் இருக்குது அப்படின்னு உறுதியை எடுத்துக்கல அப்படின்னா, சனி பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் நல்லா இருந்த திருமணம் இருக்குது. எப்படி? சனி பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் நல்லா இருந்தால் திருமணம் கண்டிப்பாக இருக்குது. அது சின்ன வயசுல எல்லாமே ஆயிடும். சொல்ல போனால் 2, 3 நாள் ஆயிடும். என்னப்போ ஒன்றுக்கே வழியில் இருக்கிறீங்க, 2, 3 ஆயிடும். இன்னொன்று, சூரியன் நட்சத்திரத்தில் சூரியனும் செவ்வாய் நட்சத்திரத்தில் செவ்வாயும் நின்ற ஜாதகருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிரும். அவங்க வீட்லேயும் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிரும். எல்லாத்துக்கும் அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அது ஆண் வீட்டில் எந்த கிரக வலுவாக இருக்குது, பெண் வீட்டில் எந்த கிரக வலுவாக இருக்குன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 வருஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி வச்சு மீண்டும் ஒன்று சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா இந்த இப்போ வந்து 18 வயசு தாண்டணும்ல, 16 வயசில் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் அவங்க 2 பேர் தான், ஏன்னா சாகிற வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் அப்படிம்பாங்க. அடிச்சுக்கிட்டாலும் அந்த காலத்துலேயே இருந்தால் சரிப்பா நீ நடந்து போச்சு, நீ என்ன பண்ணுறது, நம்ம மான கௌரவமெல்லாம் பார்க்கணும், சரி போனதோடய இருந்துட்டு போகுது போ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அது இந்த கிரக இணைவு இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக காதல் திருமணம் வந்துடும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனும், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும், செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்தில் செவ்வாய் சூரியன் மாறி இருந்தாலும் இவங்க 2 பேருமே சின்ன வயசு கிரகம். அந்த வயசு கடந்ததுக்கு, அந்த வயசு கடந்து அவர்கள் வீட்டை அந்த கிரகம் தொடும் பொழுதோ இல்லை அந்த வயதை கடந்த பொழுதோ, நல்லா பார்த்துக்குங்க. இப்போ ஒரு 13, இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு சேர்த்துனா 13 வயசு வருதுன்னு வச்சுங்களேன். இந்த 13 வயசுலேருந்து இந்த செவ்வாய் சூரியன் அவர்கள் வீட்டை தொடுவதற்கு, அவர்கள் இருக்கும் இடத்தை தொடுவதற்கு இந்த செவ்வாயோ சூரியனோ அதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கிறாங்களோ அந்த வருடங்களாக போட்டால் அந்த வருடத்தில் கல்யாணம். இல்லை அப்படின்னா அந்த வருடத்திலேயே கல்யாணம், அந்த 13 வயசுலேயே கல்யாணம் பிள்ளைகளுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு 10-500 ஜாதகம் என்கிட்ட இருக்குது. இந்த 13 வயசில் கல்யாணம் ஆகிட்டு இப்போ ஆயா அம்மா ஆனவங்கெல்லாம் இருக்காங்க. 40 வயசில் பார்த்தீங்கன்னா 2 பேர குழந்தை இருக்குது. இது அந்த காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது சாத்தியம். இப்போ இது சாத்தியம் இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ ஒருக்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ஒருக்க பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி மீண்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் திருமணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த காமத்திரியோன வீடுகள் வலுவாக இருந்தால் அவருக்கு நான் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாங்கிற பாக்கியம் இருக்குன்னு அர்த்தம். 3, 7, 11 இது பொதுவாக தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஆனால் அதில் ஒரு இக்கு, அதில் மாந்தி இருந்துன்னா கல்யாணம் ஆகாது. எப்படி? அதில் மாந்தி இருந்தால் கல்யாணம் ஆகாது, இல்லைன்னா நிலைக்காது. ஏன்னா நான் எப்பவும் கிரகம் 10ன்னு தான் சொல்லுவேன், 9ன்னு சொல்ல மாட்டேன். முதல்ல 7ன்னு படித்தேன், அப்புறம் 9 ஆனேன், அதுக்கப்புறம் 10ன்னு இப்போ வந்து நிற்கிறேன். இனி மீண்டும் யாராவது கூட வருவாங்களான்னு தெரியாது, வந்து அவங்களையும் சேர்த்திக்குவேன். ஏன்னா நமக்கு பலன் சொல்லணுங்களா, என்ன சொல்கிறீங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு திருமண தேதியை, திருமணம் உறுதியாக ஒரு ஜாதகத்திற்கு இருக்கிறதா, இல்லை அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உறுதியாக இருக்குதுன்னா
அதாவது 3ஆம் பாவகம், 3க்கு 3ஆம் பாவகம், அதுக்கு 3ஆம் பாவகம். இது கெட்டு போகாமல் இருந்தால் உடனடி திருமணம், அதாவது உடனடி குழந்தை. இதில் ஏதாவது 2 பாவம் கெட்டு போயிருந்தால் கொஞ்சம் தாமதம், ஒரு பாவம் மட்டும் கெட்டு போயிருந்தால் ஒரு 2-3 வருஷம் தாமதம். ஆனால் குழந்தையே இருக்காது அப்படின்னா 3க்கு 3, 3க்கு 3, 3க்கு 3. அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு 3, ராசிக்கு 3, லக்னத்துக்கு 3. இந்த 3 பாவம் கெட்டு போயிருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பேர் 100 குழந்தை பெற்றெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில், அதாவது புராணத்தில் 100 குழந்தை பெற்றும் கூட கொல்லி போடுற குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் ஒர்க் ஆகும். அப்போ ஏன் இந்த விஷயம் வந்து ஜாதகம் சொல்லும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் வந்து ராசி லக்னத்தை மட்டும் எடுத்துக்காம அந்த கிரகங்களுக்கு பாவங்கள், ஒரு பாவகத்துக்கு 3ஆம் பாவகம் வலுவாக இருந்ததுன்னா எந்த அவங்க வயது இருக்குதோ அந்த வயதிலிருந்து அந்த 3ஆம் பாவகம் செயல்பட ஆரம்பிக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். புரியலையா? அப்படி புரியலைன்னா கேட்கணும். இப்போ ஒருத்தருக்கு தொழில் அமையல, தொழில் அமையணும்னா ஃபர்ஸ்ட் பாவகம் எதை சொல்லணும்? இல்லைங்க, 3ஆம் பாவத்தை தான் சொல்லணும். முதல்ல முயற்சி செஞ்சா தானே தொழில் பண்ண முடியும். ஐயா சரிங்களா? அப்ப இந்த 3ஆம் பாவாதிபதி எந்த வீட்டில் போய் இருக்கிறாரோ அந்த வீட்டில் இருந்து 3ஆம் பாவாதிபதி பலமா இருந்தா அந்த பாவகாதிபதி இந்த பாவகாதிபதி தொடர்பு வர வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் நீ சூப்பரா வந்துருவீன்னு சொல்லிடலாம். எப்படி தசா புத்தின்ட்டு இல்ல, உங்களுக்கு கோச்சாரத்தில் வந்து சேர்ந்தாலே அவங்க அதுல இருந்து லாட்ரி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு அர்த்தம். அது வரைக்கும் 100 ரூபாய்க்கு வழி இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு 150 ரூபா பாக்கெட்டில் வச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். பின்ன கோடீஸ்வரன் ஆகிறதுல வேற ரிஜெக்டில் இருக்கு, அது ரிஜெக்டில் இருக்கு, எஸ்எல் இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செயல்படுத்த முடியும். இந்த விஷயத்தை தான் நான் வந்து அதாவது லக்ன நட்சத்திர முறை அப்படின்னு சொல்லிட்டு, சாரி நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லிட்டு என்எல்எஸ்ன்னு ஒரு சிஸ்டத்தில் வகுப்படுத்திட்டு இருக்கேன். திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம், வருமான புள்ளி வருமான லக்னம், வாரிசு புள்ளி வாரிசு லக்னம், கடன் புள்ளி கடன் லக்னம், குபேர புள்ளி குபேர லக்னம். அதை வந்து நான் தன புள்ளி தன லக்னம்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லா திசையும் ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகம் தான் இயக்கும். எல்லா திசையும் இதுதான் இயக்கன்ட்டு இல்லை, ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகம் தான் இயக்கும் எல்லா திசையும். நமக்கு இருக்கிற 9 திசையும் இயக்கக்கூடியது. அதுக்கு யார் வலுப்பெறணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த ஒரு திசையில் இயக்கிறவர் இந்த ஒரு கிரகம் தான் இயக்குவார் அப்படிங்கிறதுக்கு 2, 5, 8, 11. ஒருத்தருக்கு லக்னம் வளர்க்கணுன்னா 2ஆம் பாவம் வளர்க்கணும். தனம் வாக்கு குடும்பம் வந்தால் தான் லக்னம் அவர் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன்ப்பா, எனக்கு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு. இந்த 2ஆம் பாவம் வளர்க்கும் போது என்ன ஆகுனா 5ஆம் பாவங்கிற பூர்வ வண்ணியம் குழந்தை குட்டி இன்னும் இருக்கிற எக்ஸ்ட்ரா பேர் புகழ் அந்தஸ்து அது கிடைச்சிருச்சுப்பா. அதுக்கப்புறம் 8ஆம் பாவம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சங்கடத்தையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி வேறு. எல்லாரும் 8ஆம் பாவத்தை திடீர் சங்கடம்னு சொல்லுவாங்க. திடீர் சங்கடத்தை சமாளிக்கக்கூடிய சக்தி 8ஆம் பாவம் தான் தரும். எதை எதிர்த்துட்டு போட வர வழியில் வச்சு பார்த்துக்கலாம், ஆண்டவனே நம்ம பின்னாடி இருக்கிற ரஜினிகாந்த் ஸ்டைலில் பேசலாம். அப்போ அதே மாதிரி 11ஆம் பாவம் தான் நம்ம பெரிய லாபம் இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ இந்த கிரகாதிபதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதிகள் அவங்கெல்லாம் வந்து நட்சத்திர வரிசையில் எந்த நட்சத்திரமாக வர்றாங்களோ அவங்கெல்லாம் நட்சத்திர வரிசையில், அதாவது காலச்சக்கரத்தில் 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக வர்றாங்களோ இவங்களையெல்லாம் எழுதி இந்த நம்பரை எல்லாம் எழுதி அதை நம்ம கிரகம் 9ஆல் பெருக்கி நம்ம கிரகம் 12, நம்ம பாவகம் 12ஆல் வகுத்து அதில் ஒரு மீதி கிடைக்கும். அதில் முழு எண்ணை மட்டும் எடுத்துக்கலாம். புல் ஸ்டாப்பு வச்சு இந்த பக்கம் வந்ததெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் புல் ஸ்டாப்போட போயிடுச்சு. முழுசாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது காலச்சக்கரத்தில் எத்தனாவது நட்சத்திரமாக வருதோ, அதாவது நட்சத்திர வரிசையில் அந்த நட்சத்திரம் எதுவோ அந்த கிரகம் எதுவோ அந்த கிரகம் தான் நம்ம நட்சத்திரத்தை நம்ம தசா புத்தி எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறாரு, நடத்துகிறார், செயல்படுத்துகிறாருன்னு அர்த்தம். அவர் ஒருத்தர் நம்ம ஜாதகத்தில் தெளிவாக இருந்தால் திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்க்கைங்கிறது வந்துடும். பாயில் படுத்திருந்தவனுக்கு சோபா நாற்காலியில் வீட்டுக்கே வந்துடும். அதை மட்டும் நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சி அதை மட்டும் செயல்படுத்தி இந்த ஆக்டிவேட்னு சொல்கிறாங்களே அதுதான் ஆக்டிவேட். ஜிஎஸ்எம்முக்கு 5G இங்கே ஆக்டிவேட் ஆகாது, டவுனுக்குள்ளே போனால் தான் ஆக்டிவேட் ஆகும், கிராமத்தில் ஆக்டிவேட் ஆகாதும்பாங்க. அந்த மாதிரி நம்ம சிம்மெல்லாம் அப்படியே டவுனுக்குள்ளே வந்துடும். அதை கண்டுபிடிச்சோம்னா இல்லைன்னா கிராமத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு அப்புறம் அந்த ஓட்டு வீட்டிலேருந்து அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் அப்புறம் தென்றல் காற்றெல்லாம் வீசுகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு டவுனுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு தோட்டத்துக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி ஆக்டிவேஷனை இது பண்ணும். இதுதான் ஆக்டிவேஷன் சொல்ல, அதாவது செயல் பரிமாற்றம், செயல்படுத்துதல். நம்ம ஃபஸ்ட்டு பரிமாற தெரிஞ்சால் தானே நமக்கு செயலாகும்.
நம்ம பந்திக்கு போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு சோறு கிடைக்காம போயிருமே. நம்மளும் ஓடி போய் பரிமாறணும், 4 பேர் பரிமாறிட்டு அப்படியே தள்ளு தள்ளு தள்ளுன்னு போய் உக்காந்துக்கினேன். நானும் வேலை செஞ்சுட்டும்போ சாப்பிட்டுட்டேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த குபேர கலச அறக்கட்டளைக்கு மீண்டும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் குருமணிகண்டன், கேரளா, பாலக்காடு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக பேசிய மணிகண்டன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு பாலமுருகேஸ்வர் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.